பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகள் உங்கள் காதுகளிலே கேட்கும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இடதுபுறம் சாயும் போது வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பாரா? உங்களை அந்த வழியிலே அவரே நடத்துவார். அந்த வழியை விட்டு உங்களுடைய உலகத்தின் வழியில நீங்கள் போய்கொண்டிருந்தால் நீங்கள் பாவத்துல விழுவீங்க, தரித்திரத்துல விழுவீங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடைய நீங்களா மாறுவீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளோட பேச அவர் அவங்களோடு இருக்கிறார். ஆனாலும் அந்த சத்தத்தை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்க மாட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டு கொண்டிருக்கிறோம். அவர் எனி டைம் நீ எப்போ அவரோடு கூட பேசுவேன் என்று அவர் அவளோடு கூட உன் ஜபத்துக்காக அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். நீ எப்போ ஜெபிக்கிற மகனாக நீ மாறுவ, நீ எப்போ தேவனோடு கூட பேசுவ, நீ எப்போ தேவனுக்கு நீ பயப்படுவ, அப்போ நீ எப்போ வாழ்க்கை எப்பவுமே தேவனுடைய ஆசீர்வாதம் எதுக்காக நீ பெறவில்லை என்றால் இந்த காரியங்கள், தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் உங்ககிட்ட இல்ல. அதுக்குதான். அப்போ நம்ம தேவனுடைய வழியில நடக்கும் போது நம்ம முதலாவது ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோம், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம், சபையை தேடுகிற பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். அப்போ நம்ம எந்த வழியில நம்ம வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது, நம்ம குடும்பம் எந்த வழியில போய்கொண்டு இருக்கிறது, நம்ம பிள்ளைகள் எந்த வழியில போய்கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லும்போது அந்த வழியில போங்க, இயேசுவின் வழியில போங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வழியை விட்டு உலகத்தின் வழியில நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா ஒரு நாள் இன்பத்துக்காக பல நாள் நீங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவீங்க, தடை நீங்களே பண்ணிக்குவீங்க. இன்னைக்கு இயேசுவை தேடுகிற பிள்ளையாக மாறுங்க, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளையாக மாறுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில இல்லாவிட்டால் எந்த ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா கர்த்தரோடு பேசுறான் என்று விசுவாசிங்க. தேவன் உனக்கு அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.